Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலத்தில் தான் இருக்கோம். நேத்திலிருந்து இங்கே என்னென்ன வேலைகள் தயாராகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேலத்தில் நாளைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் நாளைக்கு இங்கே ஒரு திருவிழா கோலமாகவே இருக்க போகுது அப்படின்ற ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ நேற்றே நம்ம பார்த்துருந்தோம், நிறைய வேலைகள் இங்கே ஏற்பாடுகள் தயாராகிட்டு இருந்தது. அந்த நிலையில தான் இன்றைக்குமே இங்கே நின்றுட்டு இருக்கோம். நம்ம விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து பேசக்கூடிய இடம் ஆனது இப்போ தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லாம் நின்று பேசப்படுவார். அவரோட வாகனம் அங்கே தான் நிற்க போகுது. அதை தொடர்ந்து அவர்கிட்ட இங்கே போலீஸ் 51 நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிறைய ஏற்பாடுகள் இங்கே தயார் நிலையில் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வாகனம் அங்கே நிற்க போகுது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரை யாருமே கிட்ட நெருங்காதபடி அவரோட வாலண்டியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் காவல்துறை, இவங்களோட பாதுகாப்பின் இருப்பின் அவ்வளோ இடைவேளையை விட்டு தான் விஜய் அவர்கள் அங்கே நின்று பேச போகிறாரு. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் பாக்ஸுகள் அமைக்கப்பட போகிறாங்க அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் தான் பாக்ஸும் இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒவ்வொரு பாக்ஸும் ஈரோட்டில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தொடர்ந்து எங்கே எல்லா இடங்களையுமே வந்து அதுக்கு தகுந்தமான பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடுகளின்படி தான் வந்து ஒவ்வொரு கூட்டமும் இனி இருக்க போகுது அப்படின்னு தாவேகா சார்பாக தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கே சேலத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் கூட்டம் 5000 பேர் தான் அனுமதி, அதுவும் பாஸின் அடிப்படையில் மூலமாக தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட இங்கேயும் பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கையோட நிர்வாகிகள் இங்கே இருக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு 12 to 3 விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரமானது இந்த சீல்நாயம்பட்டி பைபாஸில் இருக்கக்கூடிய இடத்துல சந்திக்கிறாரு. இங்கேயும் பாக்ஸுகள் அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி, தண்ணீர், கழிவறை அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக நடைபெற்று இருக்கு. இன்றைக்கும், அதாவது நம்ம வந்து இங்கே 2-3 நாட்கள் ஆகுது, இரவு முழுவதுமே இரவு பகல் பாலாமல் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ குழு அவங்களுக்கு உண்டான இடத்தோட ஒதுக்கீடு இப்போ இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி, அதுதான் நம்ம நேற்று மெயினாக பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு நிபந்தனையாக சிசிடிவி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. நீங்களும் இதில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடைவெளியை விட்டு சிசிடிவி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி மருத்துவக்குழுக்கு தனியாக இல்லை தண்ணீர் வசதிக்கு தனியாக அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்களோ அதே போலவே இங்கே வந்து சிசிடிவிகளும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். அதை தவிர இங்கே வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஒத்திகை, அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ், முதலுதவி வழங்கக்கூடிய ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், 50 மருத்துவர்கள், 20 ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ஒத்திகை ஒரு வாரமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இந்த இடத்துல என்ன சவால், அவங்களுக்கு என்ன பெரிய டாஸ்காக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மலை தான். விஜய் அவர்கள் நின்று பேசக்கூடிய அந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை இருக்கிறத நம்ம நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று காவல் ஆய்வாளருமே அதான் கேட்டாங்க. இப்போ இந்த மலையில் வந்து ரசிகர்களோ இல்லை மக்களோ வந்து ஏறிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வசதிகள் பண்ணியிருக்குங்க அப்படின்ட்டு நேற்று நம்ம பேசும்பொழுது நேற்று இந்த சொல்லியிருந்தோம், இந்த தடுப்பு சுவரானது இவங்க அமைக்கப்பட்டிருக்காங்க. இது இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் யாருமே வராத மாதிரியும் அப்படியே பேரலாக இந்த பக்கமும் அமைக்கப்பட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தாவேகா சார்பாக வந்து பொதுமக்கள் யாருமே வந்துடக்கூடாது அப்படின்றத கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. இன்னைக்கு காலையில் புஷ்யானந்த் அவர்கள் அதில் வந்து ரொம்பவும் தெளிவான ஒரு விஷயத்தை அங்கே வந்து அறிவுறுத்திருக்காரு. இந்த மாதிரி பொதுமக்கள் யாரும் வந்துட வேண்டாம், பெரியவர்கள், குழந்தைகள் குறிப்பாக யாருமே வரக்கூடாது. நீங்கள் நேரலையில் வீட்டிலேருந்தே தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களின் வாயிலாகவும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றதுமே அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் அதில் வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஸோ அதான் நம்ம நின்றுட்டு இருக்க இடத்த முதற்கொண்டு நாளைக்கு இந்த இடம் ஒரு 5000 பேர் கொண்ட ஒரு இடமாக இது வந்து திருவிழா கோலமாக தான் இருக்க போகுது. விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்புக்கு பிறகு ஒரு வெளியில் விஜய் அவர்கள் இன்னும் பொதுமக்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதுக்கான அனுமதிகள் வழங்கப்படாமல் இருந்தது. சேலத்திலேயே மக்கள் சந்திப்புக்கு தான் அவங்க வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அது நிர்வாகிகள் சந்திப்பாக நாங்கள் வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இந்த 5000 பேர் அதுக்கு உண்டான பாஸ் அப்படின்ற விஷயம் இன்னிலிருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க பாஸ். ஸோ நம்ம
நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது தண்ணீர் வசதி, கழிப்பறை வசதி, அதுவும் இல்லாமல் நம்ம பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு உண்டான அமைக்கப்பட்டிருந்த இடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது சிசிடிவியாக இருக்கட்டும், இந்த இடத்த அமைக்கப்பட்ட அந்த பாக்ஸாக இருக்கட்டும், மருத்துவ குழுவாக இருக்கட்டும், முதலுதவி செய்யக்கூடிய ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த சேலம் மாவட்டத்தில் நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து பங்கேற்று நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. ஸோ அதை நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இந்த மலை அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், அதுக்கு போகக்கூடிய எல்லா வழிகளுமே அவங்க வந்து அடைச்சிட்டதா சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்க போகுது. பொதுமக்கள் இப்பயே இன்னைக்கு காலையிலிருந்து எல்லாருமே வந்து வந்த வண்ணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் இங்கே தான் வந்து பங்கேற்க போறாரு, பேச போறாரு அப்படின்றாலும் இந்த இடத்த அவர் எல்லாமே பார்வையிட்டு இருக்காங்க. நேற்று இரவுலேருந்தே எல்லாருமே வந்து பார்வையிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு அனுமதி இல்லை அப்படின்றனால இந்த ஏற்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் சீலாங்கி பைபாஸ்ல இருந்து இங்கே வரும்பொழுது வந்து ஃபுல்லாகவே கொடிகள் தான் நம்மளை வரவேற்குது. அது இல்லாமல் பேனர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் சேலத்தில் வந்து பேசக்கூடிய முதல் இடமா, முதல் கூட்டமா இது இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை நாளைக்கு சந்திக்க முடியல அப்படின்னாலுமே அவரு இருக்கக்கூடிய இந்த இடம் தயாராகிட்டு இருக்க இந்த இடத்த பார்வையிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்கள் பேசக்கூடிய இடத்துல கன்சோல் டீமும் வந்து அவங்களோட பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள்ட்ட கிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்காக வாலண்டியர்ஸ் முதற்கொண்டு, அது இல்லாமல் காவல்துறை முதற்கொண்டு எங்கிருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இடைவேளை விட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ப எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த சுற்றி, இந்த மைதானத்தை சுற்றியுமே கட்சியின் கொடியை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நின்றுகிட்டு இருக்க இடத்துல விஜய் அவர்கள் எந்த வாயிலாக வருவாங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே சில பேர் அந்த தடம் தெரியாமல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் 2 வாயிலாக விஜய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்தின் வாயிலாகவும் இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஐபி கேட் அப்படின்ட்டு இருக்காங்க. இதன் வாயிலாக விஜய் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கன்சோல், அது இல்லாமல் விஜயின் வாகனம் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு கேட் வந்து அதுவும் ரொம்ப ரகசியமாக பார்க்கப்பட்டு இருக்கு. அங்கே அதுலேருந்து வரதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்த, இந்த அட்மாஸ்பியரை வைப் பண்ணாலே, அதாவது இந்த இடத்த ஃபீல் பண்ணாலே கட்சி கொடியோடு சேர்ந்து இந்த இடம் ஒரு மாதிரியான ஒரு எனர்ஜியோட தான் இருக்க போகுதுன்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதான் நம்ம பேசிகிட்டு இருக்க நாளைக்கு இந்நேரத்துலலாம் இந்த கூட்டமானது இன்னும் அதிரடியாக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து கட்சியின் கொடியும் பேனர்ஸும் வரவேற்றுட்டு இருக்க இந்த நிலையில் இங்கே பொதுமக்களும் வந்து இந்த இடத்த பார்வையிட்டு இருக்காங்க. பொதுவாக விஜயின் மாநாடு எங்கே நடந்தாலுமே அதற்கு முன்னாடி நாளும் அதற்கு அப்புறமும் வந்து அந்த இடத்த பார்வையிடக்கூடிய மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கே அப்படின்னா இங்கே நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் வரவேற்பு இருந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு என்ன பேச போகிறார், ஏது பேச போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே சிசிடிவி முதற்கொண்டு பொருத்தப்பட்டிருக்கு. அனைத்தும் வந்து A to Z கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னார்வர்கள் இன்றைக்கே வந்துட்டாங்க. அதாவது வாலண்டியர்ஸ் தாவேகா சார்பாக தயார் நிலையில் இருக்கக்கூடிய 750 பேர்லேருந்து 1000 பேர் உட்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து பணியில் இன்றைக்கே ஈடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து அவங்களோட பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது பேனர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்களை வரவேற்கிறதுக்காக பேனர்ஸ் மட்டும் இல்லாமல் கட்சியின் கொடியும் எல்லாமே இங்கே தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. நாளைக்கு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்க இந்த பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் விஜயின் கூட்டமானது இன்னும் சிறப்பாக திருவிழா கணக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்க போகுது.